என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க உன் அம்மா இப்பொழுது ஒரு முடிவெடுத்து உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதற்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற பச்சை கற்பூரத்தை நீ தொட்டாக வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகளை தவிர்க்காமல் பச்சை கற்பூரத்தை நீ தொட்டிருந்திருப்பாய். அது மட்டுமல்லாமல் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளையும் நீ முழுமையாக கேட்க வந்து விடுவாய். நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்துவிட நினைக்கின்றேனோ, எதுவெல்லாம் உன் வாழ்க்கை என்று உணர்ந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்றேனோ, அதையெல்லாம் உனக்கு கொடுக்க இந்த வராகி முடிவெடுத்து விட்டாள் என்பதுதான் உண்மை. உன் கைகளில் ஒன்றை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்றால் அது உன்னுடைய விருப்பத்தின் பேரில் நீ ஆசைப்பட்ட விஷயமாகத்தானே இருக்க முடியும். அப்படி நீ ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்ட ஒரு விஷயம் நாளை நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் குழந்தையான உனக்கு என்றுமே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு என் பிள்ளையே, உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். நீ எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியை நான் என்றும் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ தொலைத்ததும் இத்தனை நாளும் நீ வேண்டாம் என்று கைவிட்டதும் என்னவென்று உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும். உன்னுடைய கண்ணீரெல்லாம் எங்கே சென்றது என்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். எதையெல்லாம் என் பிள்ளை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டு உன் தாயானவள் என்னிடத்தில் வந்து அழுது புலம்பினாயோ, அதையெல்லாம் உன் அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீயும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுசரித்து வாழத்தான் பழகி கொண்டாய். உன்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு உன்னால் பாரம் தாங்க முடியுமோ அத்தனையையும் நீ சுமக்கத்தான் செய்தாய். எதுவெல்லாம் உன்னால் முடியும், எதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று நானும் உனக்கு பல வழிகளில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை சரிவர புரிந்து கொண்டாயானால் என்றோ நீ எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்திருப்பாய். ஆனாலும் என் குழந்தை, உனக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போனதற்கு காரணமாக சில எதிரிகளும் காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உடனிருந்து கொண்டே அது உனக்கு கிடைக்காமல் தட்டி சென்றவர்களும் ஏராளம். எதுவும் உனக்கு நடக்கக்கூடாது என்று எண்ணி உன்னோடு இருந்து கொண்டே அதையெல்லாம் உன் பாதையிலேயே வந்து தட்டி விட்டவர்களும் வேடிக்கை பார்த்தவர்களும் ஏராளம். இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் என் குழந்தையே, இந்த நொடிப்பொழுதில் நான் உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ சரியான பாதைக்கு வந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். அம்மா எதிர்பார்த்தது போல என் குழந்தை நீ அதிகமாக பக்குவம் அடைந்திருக்கின்றாய். நான் எதிர்பார்த்ததை விடவும் நீ அதிகமான நன்மைகளை பெற தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வேகமாக அத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்க இந்த வாழ்க்கை அதிகமான சோதனைகளை சட்டென்று உன் வாழ்க்கையில் நடத்தி முடித்து விட்டது. இனிமேல் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது என்று என் பிள்ளை தெளிவான எண்ணங்களோடு நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு நல்லதை நடத்த வேண்டும், உனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைத்திருப்பது உண்மை.
அது உனக்கே நன்றாக தெரியும். நம் தாயானவள் நமக்காக நல்லபடியாக யோசிக்கிறாள் என்று. ஏனென்றால் இத்தனை நாளும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு அதனை கொடுக்கவில்லை என்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இந்த தாயானவள் எனக்கும் அது மனவேதனை தானே. இத்தனை நாளும் என் பிள்ளை வேண்டி நின்றதும், இத்தனை நாளும் என் பிள்ளை இது என் வாழ்க்கை என்று என்னிடத்தில் மன்றாடிய பிறகும் நான் அதை உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட முடியுமா? இனியாவது உன்னை சுற்றி நடப்பதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள, இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு உனக்கான நன்மைகளை நீ பெறப்போகிறாய் என்றால் சட்டென்று இதை நீ தெளிவாக மனதிற்குள் புரிய வைத்துக்கொள். எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. எந்த விஷயத்தையுமே நீ பட்டென்று விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நம் வாழ்க்கை எப்பொழுதாவது தான் நமக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி அது வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது எனும் பொழுது அதை என்னவென்றும் ஏதென்றும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும். உனக்கு இதுதான் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியுமா? ஆனால் என் பிள்ளையே, அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகத்தான் இருக்கின்றாய். நம் அம்மா நமக்கென கொடுப்பதை நாம் ஒருபொழுதும் தட்டிவிடக்கூடாது. நமக்குத்தான் இது என்று அம்மா நிர்ணயித்திருக்கும் பொழுது அதை ஒருபோதும் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என்று என் பிள்ளை ஒரு உறுதியை நீ உன் மனதிற்குள் எடுத்திருக்கின்றாய். நிச்சயமாக அந்த அன்புதான் இந்த தாயை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. என் குழந்தை, சதா சர்வகாலமும் என்னை நினைத்தது போல நீ எப்பொழுதுமே உன் இல்லத்தில் பச்சை கற்பூரத்தை வைத்திருக்க பழகு. உன்னுடைய பூஜை அறையில் பச்சை கற்பூரம் இருக்குமானால் உன்னுடைய இல்லத்தில் எந்த எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது. உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த தீய சக்திகளினுடைய நடமாட்டமும் இருக்காது. அப்படியே தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நினைத்தால் கூட அதையெல்லாம் இந்த பச்சை கற்பூரமானது முறியடித்துவிடும். அதில் இருக்கின்ற சக்தி என் குழந்தையே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து அழிக்கும். அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். நெற்றியில் வைக்கின்ற திருநீரு அல்லது நெற்றியில் வைக்கின்ற குங்குமம், இதில் எதையாவது ஒன்றில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நீ அதனோடு சேர்ந்து கலந்து வைத்துக்கொள். வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய நெற்றியில் அதனை நீ இட்டுச் செல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று, நினைத்த காரியம் நடப்பதற்கும், உனக்குள் இருக்கின்ற எதிர்மறைகள் வெளியேறுவதற்கும், உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளை கொடுப்பதற்கும் இது அத்தனை உதவியாக உனக்கு இருக்கும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நேற்று ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்தார். அவர் ஒரு அனுபவத்தை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். இன்று ஒருவரை நீ சந்தித்தாய். அவர் கொடுத்த அனுபவம் சற்று புதிதாக இருந்தது. இனிமேல் நாளையும் வேறொருவரை சந்திப்பாய். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களிடத்தில் இருந்து உனக்கான அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டுதானே இருக்கின்றாய். இந்த அனுபவத்தை கண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் நமக்கே சில நேரங்களில் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துவிடும். இதுபோன்று நாம் இருக்கக்கூடாது என்பதனையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த மனிதர்கள் உனக்கு கற்றுத்தருகின்ற அனுபவத்தில் முதன்மையான அனுபவம் என்ன தெரியுமா? இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று அவர்கள் கற்றுத்தந்ததை விட இவர்களைப் போல வாழக்கூடாது என்பதனையும் அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவரோடு எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்தால் அது என்னவாக மாறும் என்பதனையும் அவர்களிடத்திலிருந்து சரியாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இவர்கள் செய்த இதே தவறை கூட நீ உன் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்திருக்கலாம்.
ஆனால் அப்பொழுது புரியாத ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். இது போன்ற ஒரு தவறை இனி எக்காரணம் கொண்டும் நாம் செய்துவிடக்கூடாது என்று. இது போன்ற ஒரு தவறுக்கு நாம் ஒருபோதும் துணை போகக்கூடாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்திருப்பாய். இந்த புரிதலினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு வெற்றியையுமே சரியாகத்தான் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வராகி இன்று உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த பச்சை கற்பூரத்தை கண்டாலே உன் மனதிற்குள் ஒரு நேர்மறையான சிந்தனைகள் வரும். இதை கண்டதுமே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் உருவாக தொடங்கும் அல்லவா? ஏதோ ஒன்று உனக்குள் ஒரு சிறு துளி அளவு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் கூட போதும். இந்த தாயானவள் அந்த மாற்றத்தை கொண்டு உனக்கான நல்ல வழியை பிடித்து உன்னிடத்தில் கொடுத்து விடுவேன். ஆனால் நீ என் வழிக்கு வர வேண்டும். வராகியினுடைய வழி என் குழந்தையை நேர்மையான வழி. எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்திடாத ஒரு வழி. இந்த பாதைக்கு நீ வந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அம்மா சொல்வது போல அவசரத்திலும் ஆத்திரத்திலும் என் பிள்ளை வார்த்தைகளை விடாமல் கவனமாக நீ இருந்து விட்டாலே உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டதை விட நானாகவே உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உனக்கு கொடுத்ததுதான் அதிகம். சில நேரங்களில் நீ சிந்தித்திருக்கின்றாயா? நாம் மனதில் நினைத்தோம், ஆனால் இப்பொழுது இவர்களை பார்த்து விட்டோமே. நாம் மனதில் ஆசைப்பட்டோம், ஆனால் இந்த பொருள் நமக்கு கிடைத்து விட்டதே என்று சொல்லி நீ எத்தனை முறை ஆச்சரியமடைந்திருக்கின்றாய். அதற்கெல்லாம் காரணம் உன் தாயானவள் நான் மட்டும்தான். என் பிள்ளையினுடைய பெரிய பெரிய ஆசைகள்தான் நிறைவேறுவதற்கு தாமதமாகின்றது. ஆனால் சிறிய சிறிய ஆசைகளை எல்லாம் என்னால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் அல்லவா? உன்னுடைய மனதை என்னால் சந்தோஷப்படுத்த முடியும். அதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் பல அறிகுறிகளின் மூலமாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இது உனக்கு மன ஆறுதலை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை எதிர்கொள்ள உன்னுடைய மனது தயாராகி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள நீ பக்குவமடைந்து விட்டாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கானது நமக்கு கிடைக்கும் என்பது முதலில் உன் மனதில் பதியட்டும். நமக்குடைய விஷயங்களை யாராலும் நம்மிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என்பது முதலில் உன் மனதில் நிலை நின்று கொண்டிருக்கட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கின்ற விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடி உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒப்படைக்க இந்த வராகி என் மூலமாக என்றென்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது வாழ்க்கையும் அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் அவர்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் நீயும் தொலைத்து விட்டோம் என்று எண்ணி வருத்தப்படாதே. அம்மா அவ்வப்பொழுது இது போன்ற பொருட்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து காண்பித்து அதை தொடச் சொல்லி உன் வெற்றியையும் உனக்கு உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இதை தொட்டால் நடந்து விடுமா, இதை தொட்டால் கிடைத்து விடுமா என்று சொல்கின்றவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. சந்தேகத்தோடு பார்க்கின்றவர்களுக்கு எதுவுமே நடக்காது. யார் ஒருவர் மனதில் நம்பிக்கையோடு அம்மா கொண்டு வந்த பச்சை கற்பூரம் எத்தனை அருமையானது, இதை தொட்டாலே நம் மனதிற்குள் நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா என்று சொல்லிக்கொண்டு மன நிம்மதியோடு யார் தொட்டார்களோ அவர்களுக்கு உண்மையாகவே வாழ்க்கையின் சந்தோஷமும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. அவரவர் வாழ்க்கை அவரவர் கைகளில், ஆனால் அதன் முடிவு இந்த தெய்வத்தின் கைகளில் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இனி உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நான் என்றும் மன உறுதியோடு நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள
தாயின் அன்பையும் அரவணைப்பையும் கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்திட நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நில். உன் சந்தோஷத்தை கண்டுவிட்டாலே நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். நான் உன்னை தாண்டி வேறெங்கு செல்லவும் நினைக்கவும் மாட்டேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். பச்சை கற்பூரத்தை தொட்ட உனக்கு இன்று இரவு நல்ல தூக்கமும் நாளைய விடியலில் மிக பெரிய அதிசயமும் நிச்சயமாக காத்திருக்கிறது. நல்லபடியாக உறங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.